Okay, hi. Good morning. Today we'll see mineral nutrition. Okay, what is nutrition? It is a biochemical and physiological process. Okay, biochemical and physiological processes which an organism uses this food to support its life. And this mineral nutrition includes ingestion. What is ingestion? Yes, very good. Consumption of the substance by an organism followed by absorption. What is absorption? In which the food is being utilized by our body, and therefore assimilation. What is assimilation? The whole process is known as assimilation from GI tract to our intestine. Digestion vera vandu assimilation அப்படினு சொல்லுவோம். And then biosynthesis. Biosynthesis அப்படினா various mechanisms எல்லாம் நடக்குது. That is biosynthesis followed by catabolism. Catabolism அப்படினா என்னது? Breakdown from higher to smaller particles, and last தான் வந்து excretion. இந்த process தான் வந்து we call it as nutrition. So ஒரு nutritionல வந்து இவ்ளோ processes வந்து is involved. Okay, nutrition can be basically divided into two main types. சரியா? என்னென்ன types அப்படினா first one வந்து organic nutrients. Next வந்து என்ன அப்படினா inorganic nutrients. Organic nutrients அப்படினா it is a product of photosynthesis. Photosynthesis வந்துச்சு அப்படினா that is known as organic product or nutrition. இதே வந்து inorganic அப்படினா which is absorbed by the root via various methods அப்படினா it is known as inorganic nutrients absorbed by roots. Organic nutrients na photosynthesis இருந்து வர்றது வந்து organic. Inorganic அப்படினா rootsனால அப்சர்வ் ஆகிறது வந்து inorganic nutrients. Okay? சரி, அடுத்து போலாமா? Okay, now let us see what are the methods to study the mineral requirements of the plant. ஏன் mineral requirements வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினா சில mineral requirements வந்து ஒரு பிளான்ட்டோட growthக்கு வந்து இருக்கலாம். இப்போ வந்து பொட்டாசியம் வந்து plant growthக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். இதே வந்து கால்சியம் வந்து அவங்களோட ஏஜ்க்கு வளர அந்த டைம்க்கு இந்த டைம்க்குள்ள அவங்க வளர்ந்துடணும் அப்படினா அது கால்சியம்னால இருக்கலாம். ஸோ எந்தெந்த மினரல்ஸ்லாம் எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ண போகுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஆர் சாயில்லெஸ் கல்ச்சர். வாட் இஸ் ஹைட்ரோஃபோனிக்ஸ்? ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்னா வித்தவுட் சாயிலே யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளான்ஸை வந்து க்ரோ பண்ண போகிறோம் வித்தவுட் சாயில். எப்படி அப்படின்னா ஒரு மீடியம் மினரல்ஸ் எல்லாம் போட்டு சாயில் இல்லாமல் we are going to grow a plant. அதுதான் வந்து we known called as soilless culture or hydroponics. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணா அப்படின்னா ஒரே நிமிஷம். ஓகே, ஜூலியஸ் வான்சாக். இவர் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாயில் இல்லாமல் நம்ம வந்து பிளான்ஸை வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு அந்த ஐடியாவை வந்து கொண்டு வந்தது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா since it is growing without soil, it is also known as water culture. ஏன்னா வாட்டர் மட்டும்தான் ஒரு மெயின் பேஸ் சப்ஸ்டன்ஸாக we are going to add and minerals. no soilsனால இதை வந்து வாட்டர் கல்ச்சர் அப்படின்னுமே வந்து he named it. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மினரல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் வேர் டிட்டர்மைன்ட் பை த கல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட். என்னென்ன பிளான்ட்ஸ்க்கு என்னென்ன டைப் ஆஃப் மினரல்ஸ் வேணும் அப்படின்னு தே ஃபவுண்ட் இட். அண்ட் திஸ் டெவலப்ட் பை அ ப்ராமினன்ட் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். ஆஸ் ஐ செட், வாட் இஸ் ஹிஸ் நேம்? ஜூலியஸ் வான் சாக்ஸ். ஓகே, அடுத்து போலாமா? ஹைட்ரோஃபோனிக் செட்டப் எப்படி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர், ஒரு வெசல் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த வெசல். அந்த வெசலில் வந்து வாட் ஹி ஆடட், ஜஸ்ட் அ மினிட். ஓகே, வெசலில் வந்து நியூட்ரியன் சொல்யூஷன் அப்படின்னா அந்த மினரல்ஸ் எந்தெந்த மினரல்ஸ்லாம் வேணும் அந்த பிளான்ட் க்ரோத்துக்குன்னு ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏரியேட்டட் டியூப் அப்படின்னா என்னது? ஆக்சிஜன்.
சரி, ஆக்சிஜனும் வந்து சப்ளை பண்ணிட்டாங்க. ஆக்சிஜன், வாட்டர், டியூப் அண்ட் தென் ஃபனல் ஃபார் ஆடிங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த கேப்பும் இல்லாமல் காட்டனை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தேவையில்லாமல் வந்து எந்த கேஸும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து இது சாயிலே இல்லாமல் வந்து இட் இஸ் க்ரோயிங். ஸோ இதெல்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுச்சு, தே ஃபவுண்ட் தட் பிளான்ட் வந்து வளருது வித்தவுட் அ மீடியம் கால்ட் அஸ் சாயில் இல்லாமல் வளருது. இது வந்து என்ன அப்படின்னா நிறைய பிளான்ஸ்க்கு ஒரே ஒரு வெசலில் வந்து எல்லா பிளான்ஸை வச்சு நிறைய பிளான்ஸை வந்து தே வாண்டட் டு க்ரோ. அதுக்கும் அதே செட்டப் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் வச்சுட்டாங்க. இப்போ எப்படி ஃபிஷ் டேங்க்லலாம் வி கீப் பம்ப் டு அந்த ஃபிஷஸ்க்குலாம் வந்து அவங்க இன்ஹேல் பண்ணுறதுக்காக ஆக்சிஜன். ஸோ அதே மாதிரி ஒரு பம்ப் வச்சுட்டாங்க. சின்ஸ் தேர் ஆர் மெனி பிளான்ஸ் க்ரோயிங். அதே மாதிரி ஏர் பம்ப் ஆக்சிஜன் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் பயோன் பேன்ஸ் டு சப்போர்ட் த பிளான்ஸ். என்ன அப்படின்னா அந்த காட்டன் இடத்துல வந்து இந்த பெரிய பயோன்டான தெர்மாக்கோல் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து எந்த ஏரும் வந்து உள்ளேருந்து வரக்கூடாது, வெளியவும் போகக்கூடாது. அண்ட் நியூட்ரிஷனல் சொல்யூஷனில் வச்சுட்டாங்க. அப்புறம் வாட் தே ஃபவுண்ட் என்ன படித்தாங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஃபார் பிளான்ட் க்ரோத் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் தேர் டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ். இப்போ இந்த நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா பிளான்ட் வந்து என்ன இதை வந்து வெளிப்படுத்துது. இப்போ வந்து கால்சியம் இல்லை அப்படின்னா அவங்க மேபி எல்லோ கலரில் இருக்கலாம், க்ரீன் கலராக இல்லாமல். ஸோ எந்த எலிமெண்ட் இல்லை அப்படின்னா என்ன டிசீஸ் அவங்களுக்கு வருது, அது இருந்துச்சு அப்படின்னா என்னதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆர் ஃபங்க்ஷன் பண்ணுது. இந்த ரிசல்ட் இந்த ஃபங்க்ஷன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து தே ஃபவுண்ட் தட். ஓகே, இது எதுக்குலாம் ரொம்ப யூஸாக இருந்துச்சு இந்த ஹைட்ரோஃபோனிக் செட்டப் அப்படின்னா கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆல்சோ நோயிங் த டாக்ஸிசிட்டி ஆஃப் த பிளான்ஸ். இப்போ வந்து நான் டிஃபிஷியன்சி சொல்லிட்டேன். டிஃபிஷியன்சி அப்படின்னா சம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் த பிளான்ஸ் க்ரோத். இஃப் அட் ஆல் த elements become increased அப்படின்னா it leads to toxicity which is very harmful to the plants. அதனால வந்து நிறைய symptoms வந்து ஏற்படும் பிளான்ட்ஸ்க்கு. அது பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து it also proved to be useful in determining the essential role of nutrients. எந்த நியூட்ரியன்ஸ் இருந்தால் பிளான்ட் கண்டிப்பாக சர்வைவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எலிமெண்ட்ஸை வந்து they found out and also mineral elements for the metabolism of the plant. மெட்டபாலிசம் அப்படின்னா வாட் இஸ் மெட்டபாலிசம்? அவங்களோட க்ரோத்துக்கு டைஜஷன் அவங்க எப்படி பண்ணுவாங்க, அந்த இதுக்கெலாம் அவங்களோட டெய்லி சர்வைவலுக்கு வந்து இந்த எலிமெண்ட்ஸ்லாம் தேவைப்பட்ட இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து எசென்ஷியல் மினரல் நியூட்ரியன்ஸ். கரண்ட்டாக வந்து there are more than 60 elements of 105 discovered so far. ஸோ 105 வந்து எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதில் more than 60 வந்து எசென்ஷியல் எலிமெண்ட்ஸாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. some plant species accumulate selenium and some other gold. ஏன் சில பிளான்ட் ஸ்பீஷிஸ் வந்து செலீனியம் கோல்டெல்லாம் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிது அப்படின்னா சில இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் வந்து கோல்டு வந்து அவங்களுக்கு தேவையாக இருக்குது. சில இதில் வந்து மைன் இண்டஸ்ட்ரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டிக் பண்ணுவாங்க, இங்கே வந்து கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல சில பிளான்ட்ஸ் மட்டும்தான் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல சில இது வந்து என்ன ஆகுது, கோல்டு கீழே வந்து வளர்றாங்க. செலீனியம் வந்து இட் இஸ் வெரி ஆல்சோ அ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஸோ அந்த இடத்துலையும் வந்து அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரோன்ஷியம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். ஸோ இந்த இடத்துலையும் வந்து சில பிளான்ட்ஸ் வந்து வளர்றாங்க. பட் தட் டசன்ட் மீன் கோல்டு அண்ட் ஸ்ட்ரோஷியம் அண்ட் செலீனியம் வந்து இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ்ன்னு கிடையாது. இருந்தால் வளர்றாங்க, இல்லைனாலும் தே ஆர் ஃபைன் வித் தட். ஓகே ஓகே அடுத்தது வில் சி classification of essential mineral elements. Mineral elements வந்து they are divided into macro and micro. Macro அப்படின்னா நிறைய வேணும், இவங்க நிறைய இருந்தால் மட்டும்தான் பிளான்ட்டோட டெவலப்மெண்ட் ஆகும். மைக்ரோ அப்படின்னா கம்மியாக இருந்தாலே அவங்க போதும் அவங்களோட அமௌண்ட். மேக்ரோ அப்படின்னா யார் இட் இஸ் ஆஃப் 8: சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் அண்ட் சல்ஃபர். மைக்ரோ அப்படின்னா இட் இஸ் போரான், காப்பர், குளோரின், மேங்கனீஸ், மாலிப்டினம், நிக்கில், ஜிங்க், அயன். இவங்கெல்லாம் வந்து என்ன comes under this category known as micro nutrients. ஓகே, அடுத்து பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ்னு சொல்லிட்டு எசென்ஷியல் அப்படின்னா அவங்க இருந்தால் தான் வந்து பிளான்ட் வந்து வளரும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. இப்போது சோடியம் அந்த பிளான்ட்டில் வந்து இல்லை அப்படின்னா நீ கால்சியம் போட்டு அது வந்து வளர்ந்துடும் அப்படின்னு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எப்போவுமே வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் செலக்டிங் அ எசென்ஷியல்
மினரல் நியூட்ரியன்ட். அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து டைரெக்டாக வந்து பிளான்ட்டோட மெட்டபாலிசமில் இன்வால்வ் ஆகிருக்கணும். இன்டைரக்டாக ஆகக்கூடாது. டைரெக்டாக இப்போ இந்த எலிமெண்ட் இல்லை அப்படின்னா அதோட மெட்டபாலிசமே நடக்கக்கூடாதுன்னு டைரெக்டாக வந்து அந்த இது வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்ன ஃபேக்டர் அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ்னால அவங்களோட நார்மல் லைஃப் ப்ராசஸ் வந்து பிளான்ட் வந்து ஷுட் கேரி அவுட். எக்ஸாம்பிள் வந்து ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும். இதே வந்து இந்த எலிமெண்ட் இல்லை அப்படின்னா தே கேன் கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள் அப்படின்னு வந்து இது மட்டும் க்ரைட்டீரியா மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க இருந்தால் தான் எல்லாமே வந்து நடக்கணும்னு அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எசென்ஷியல் நியூட்ரியன்ஸா. சரி, அடுத்து வில் சி ரோல்ஸ் ஆஃப் மேக்ரோ அண்ட் மைக்ரோ. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஐல் டெல். ஃபஸ்ட்டு வந்து தேல் ஹெல்ப் இன் த ரெகுலேஷன் ஆஃப் பெர்மியபிலிட்டி. ரெகுலேஷன் ஆஃப் permeability of cell membrane. இது first work. இன்னொரு work என்ன, what they do is they maintain the osmotic potential. Osmotic potential அப்படின்னா என்னது, water balance வந்து they used to maintain plantல இருக்கிறது. அதுக்கப்புறம் they take part in the electron transport system. We'll see this in photosynthesis lesson. Electron transport system. And then other functions என்ன அப்படின்னா like buffering action வந்து they will function as buffering actionல வந்து they will take place. So these are the roles of macro or micronutrients. First வந்து regulation of permeability of cell membranes, அடுத்து வந்து osmotic potential that maintaining the water balance, and then also taking part in the electron transport system, and then also in buffering actions. Okay, macronutrients first nutrient நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா it is nitrogen. Okay, what is the work of nitrogen? நைட்ரஜன் வந்து பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹை அமௌண்ட்டில் வந்து தேவைப்படுது. என்னவா வந்து அப்சர்வ் ஆகுறாங்க அப்படின்னா இட் இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் நைட்ரேட். நைட்ரஜனாக அப்சர்வ் ஆகலை, நைட்ரேட் NO3- நைட்ரேட் தான் வந்து இதுவாகிறாங்க. சில டைம் வந்து இட் இஸ் ஆல்சோ டேக்கன் ஆஸ் நைட்ரஜன் நைட்ரைட் ஆர் ஆல்சோ NH4 அமோனியா வந்து they are அப்சர்விங், அந்த மாதிரி அப்சர்வாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். சரி, அப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நைட்ரஜன் ரொம்ப கிரேட் ஹை அமௌண்ட்டில் வந்து தேவைப்படுது. எப்படி அப்சர்வ் ஆகுறாங்க அப்படின்னா நைட்ரைட் ஆர் அமோனியா, அண்ட் இட் இஸ் அ மேஜர் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் தென் விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பாஸ்பரஸ் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னா H2PO4- or HPO4-2. ஓகே, இந்த ரெண்டா இதை வந்து அப்சர்வ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இதோட கான்ஸ்டியூவன்ஸ் என்னென்ன அப்படின்னா செல் மெம்பரினோட இதாக வந்து சில பாஸ்பரஸ் வந்து இருக்காங்க, சர்டன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆல் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா என்னது? நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா ஒரு சுகர், ஒரு பாஸ்பரஸ், ஒரு நைட்ரஜன் பேஸ். அப்போ பாஸ்பரஸ் இருக்கா, அது அப்போ அதோட மேஜர் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஆல்சோ ரெக்வயர்ட் ஃபார் பாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன்ஸ். பாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்னது? வாட் இஸ் பாஸ்போரிலேஷன்? ஃபார்மேஷன் ஆஃப் ATP தான் வந்து பாஸ்போரிலேஷன். ATP எப்படி ஃபார்ம் ஆகுது? ADP plus 1 phosphate gives ATP. இந்த ரியாக்ஷன் பேர் தான் we called as phosphorylation. ஸோ இதுக்குமே பாஸ்பரஸ் தேவைப்படுது, கரெக்டா? சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னா பொட்டாசியம் வந்து இட் இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் பொட்டாசியம் அயான்ஸாவே வந்து K+ அயான்ஸாவே வந்து அப்சர்வ் ஆயிடுது. அண்ட் இதோட வேலை என்ன அப்படின்னா எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்னால் என்ன இருக்குது? எந்த டிஷ்யூஸில் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க டிவைட் ஆகி க்ரோ ஆகுறாங்களோ அந்த இடத்துல we can see this potassium, and also in buds, leaves and also in root tips. இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா ஆனயான் கேட்டயான் பேலன்ஸ் பண்றது. ஆனயான் கேட்டயான் ஓட பேலன்ஸ் இது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கு. அண்ட் அதர் ஃபங்க்ஷன் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்ல அவங்க வந்து they take place in protein synthesis. ஸோ இதான் they are அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே,
அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகும் ஓப்பன் ஆகும் அப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸில் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் இந்த பொட்டாசியம் அயான்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கால்சியம் அயான்ஸ் ஆர் அப்சர்வ்ட் ஆஸ் Ca2+ ions. இவங்களும் எங்கே இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் present in the meristematic and differentiating tissues. இவங்களோட மெயின் வேலை இன்னொன்றில் எங்கே இருக்காங்க அப்படின்னா இப்போ லீஃப் இருக்குல்ல, லீஃபில் வந்து லாமிலால வந்து இருப்பாங்க. என்னவா இருப்பாங்கன்னா கால்சியம் பெக்டேட்டாக இருக்காங்க இவங்க. ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் எலிமெண்ட் present in the leaf. ஓகே, எங்கே இருக்காங்க? கால்சியம் பெக்டேட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இட் அக்யூமுலேட்ஸ் இன் த ஓல்டர் லீவ்ஸ். நம்ம பார்த்தோம் நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து லீவ்ஸில் இருந்துச்சு. ஒரு லீஃப் வந்து இட் கோயிங் டு ஃபால் மீன்ஸ் இட் வில் த நியூட்ரிஷன் வில் பாஸ் டு த another leaves, right? Another leaf, right? என்ன சொல்லுது? இப்போ வந்து ஒரு லீஃப் வந்து கீழே விட போகுது, இட் இஸ் கோயிங் டு டை, செனசென்ட் இது ஆயிடுச்சு அப்படின்னா அதோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் யங்கர் லீவ்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு போயிடும். பட் இந்த கேஸ் ஆஃப் கால்சியம் அது அப்படி போகாது. கால்சியம் வந்து இட் டோன்ட் பாஸ் ஃப்ரம் ஓல்டர் லீவ்ஸ் டு யங்கர் லீவ்ஸ். அது வந்து அந்த லீவ்ஸ் கூட வந்து இறந்துரும். திஸ் ப்ராப்பர்ட்டி திஸ் கால்சியம் ஆஸ். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் த மெக்னீஷியம். மெக்னீஷியம் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னா டைவேலண்ட் மெக்னீஷியம் அயான்ஸாக வந்து அப்சர்வ் ஆகுது. ஓகே, டைவேலண்ட் மெக்னீஷியம் அயான்ஸ். அண்ட் மெக்னீஷியம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோஃபில் அண்ட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ரைபோசோம் ஸ்ட்ரக்சர். அண்ட் த லாஸ்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இஸ் சல்ஃபர். சல்ஃபர் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னா சல்ஃபேட் அயான்ஸாக அப்சர்வ் ஆகுது. சரியா, சல்ஃபேட் அயான்ஸாக அப்சர்வ் ஆகுது. அண்ட் சல்ஃபர் இஸ் ப்ரெசென்ட் இன் 2 மெயின் அமினோ ஆசிட்ஸ். 2 அமினோ ஆசிட்ஸில் வந்து அவங்க இருக்காங்க. வாட் ஆர் த அமினோ ஆசிட்ஸ்? சிஸ்டீன் அண்ட் மீத்தியோனைனில் வந்து தி சல்ஃபர் இஸ் ப்ரெசென்ட். அண்ட் வந்து நிறைய கோஎன்சைம்ஸில் இருக்காங்க, விட்டமின்ஸ் அண்ட் தென் ஃபெரிடாக்சின், இதில் கூட த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபர் இஸ் தேர். ஸோ தீஸ் ஆர் த மேக்ரோநியூட்ரியன்ஸ். ஓகே, எனி டவுட்ஸ் இன் மேக்ரோநியூட்ரியன்ஸ்? அதெல்லாம் இது அடுத்து போனோம். ஓகே, அடுத்து வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ். மைக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படின்னா என்னது? வாட் இஸ் மைக்ரோநியூட்ரியன்ஸ்? மைக்ரோநியூட்ரியன்ஸ் என்னது? தேவைப்படும் பட் இன் ஸ்மாலர் அமௌண்ட்டில் தான் வந்து இந்த டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அயான். அயன் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது அப்படின்னா ஃபெரிக் அயான்ஸாக வந்து அப்சர்வர் ஆகிறாங்க. ஃபெரிக் அயான் எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு என்சைம் வந்து கேட்டலிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து they are helping. அப்போ speeds up the reaction, this type of ions, and is also essential for the formation of chlorophyll. Chlorophyll வந்து it takes plays a major role. And next வந்து manganese. இந்த manganese வந்து எப்படி அப்சர்வ் ஆகுறாங்க அப்படின்னா manganese ions வந்து அப்சர்வ் ஆகுறாங்க. என்ன ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் தான் வந்து மேங்கனீஸோட மெயின் ஃபங்க்ஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகே, ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் வந்து ஜிங்க். ஜிங்க் வந்து எப்படி அப்சர்வ் ஆகிறாங்க அப்படின்னா ஜிங்க் Zn2+ அயான்ஸாக வந்து அப்சர்வ் ஆகுறாங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ஆக்சின். ஆக்சின் அப்படின்னா அது ஒரு பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஹார்மோன் மாதிரி அவங்க அந்த சிந்தசிஸ் ஆகிறதுக்கு வந்து ஜிங்க் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து காப்பர். காப்பர் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுறாங்க அப்படின்னா குப்ரிக் அயான்ஸாக வந்து அப்சர்வ் ஆகிறாங்க. Cupric ions they are absorbing, and the main function of the copper is involved in the redox reaction. What is redox reaction? Reduction plus oxidation that we called as redox reaction. So and the type of reactions la vandu this copper is playing a major role. And அடுத்து வந்து boron. Boron வந்து எப்படி observed na அப்படினா BO3 or 3- or B4O72 அப்படி வந்து இவங்க வந்து என்ன ஆகுறாங்க அப்சர்வ் ஆகுறாங்க. and this boron is very much important for the uptake of calcium. இப்போ கால்சியம் நம்ம கால்சியம் வந்து பிளான்ட்டுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த போரான் இருந்தால் மட்டும்தான் வந்து that calcium also can accumulate in the plants. ஓகே, அடுத்து வந்து it also helps in pollination. pollen germination கூட
help பண்ணுது. And also cell elongation, cell differentiation and carbohydrate translocation. Translocation அப்படினா என்னது? Xylem and phloem use பண்ணி nutrients pass பண்றது வந்து translocation. So அந்த particular nutritionல carbohydrates வந்து xylem phloem மூலமா வந்து மற்ற partsக்கு வந்து reach பண்றதுல this boron plays a major role. அடுத்து வந்து molybdenum. This is observed as molybdate ions. Molybdate ions வந்து observe ஆகுறாங்க. இவங்க வந்து it has a main component வந்து nitrogenase and nitrate reductaseல வந்து they are taking place. Nitrogen metabolismல வந்து this molybdenum plays an important role. அடுத்து last வந்து chlorine. Chlorine வந்து என்னவா observe ஆகுறாங்க? Chloride ions வந்து observe ஆகுறாங்க. இவங்களோட functions வந்து என்ன அப்படினா இவங்களும் வந்து water splitting reactionsக்கு வந்து help பண்றாங்க and also reaction that leads to oxygen evolution. எந்த reactionல வந்து oxygen evolve ஆகுதோ அந்த reaction எல்லாமே வந்து this chloride வந்து plays an important role. Okay, இந்த macronutrientsல micronutrients என்ன படிக்க ரொம்ப முக்கியம் அப்படினா எப்படி அவங்க அப்சர்வ் ஆகுறாங்க and what are their functions, இது ரொம்ப important. Okay, சரி அடுத்து போலாமா? Signs of nutrient deficiencies என்ன அப்படினு பார்க்கலாம். இப்போ அயன் வந்து பர்టిక్యులர் பிளான்ட்ல வந்து அயன் இல்ல அப்படினா என்ன ஆகும்? young leaves எல்லாம் வந்து yellow-ஆ white-ஆ வந்து மாறிடும். see இந்த மாதிரி ஆயிடுவாங்க. நார்மலா வந்து leaves அப்படினா it should be in green color, but இப்ப அயன் இல்ல அப்படினா அப்ப என்னவா இருப்பாங்க? yellow ஆயிடுவாங்க. இப்போ எந்தாச்சும் like when you look around in your home or somewhere else, if the leaf is in yellow color, that means it doesn't have iron. so இந்த மாதிரி interrupt பண்ணி if you learn, you'll have a you can understand very easily. சரி அடுத்து வந்து manganese. manganese இல்ல அப்படினா என்ன ஆகும் அப்படினா yellow spots and elongated holes between the veins. நீ leaves எல்லாம் ஒரு ஓட்டையா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம பூச்சி கடிச்சிருச்சு அப்படினு சொல்லுவோம். அப்ப that doesn't, அப்ப அது வந்து ரீசன் கிடையாது. என்ன ரீசன் அப்படினா manganese வந்து இல்ல. that is yellow spots and elongated holes. you can see here. next வந்து potassium. potassium இல்ல அப்படினா என்ன ஆகும்னா yellow patches develop on the leaves, yellowing at the tips and edges. இப்போ ஒரு leaf இப்படி இருக்கு அப்படினா இந்த edgesல இந்த மாதிரி ஓரத்துல தான் வந்து என்ன ஆகும்? yellow patches வந்து வரும். அது வந்து potassium இல்ல அப்படினா. அடுத்து வந்து carbon dioxide இல்ல அப்படினா what happens? white deposits on the leaves. அங்க எங்க white deposits இருக்கும். phosphate இல்ல அப்படினா leaves நார்மலை விட ரொம்ப டார்க் கலர்ல இருக்கும். டார்க் கிரீன் கலர்ல, ஆலிவ் கிரீன் கலர்ல it will become. if there is no magnesium in the plant, what happens? the lower leaves turn yellow from the outside going in and veins remain green. மேல வந்து அவங்க green-ஆ இருப்பாங்க, கீழ வந்து எப்படி ஆயிடுவாங்களா? yellow ஆயிடுவாங்க. veins வந்து நார்மல் கலர்ல தான் வந்து இருப்பாங்க. ஓகே, okay, some major deficiency in the plants. என்ன அப்படினா necrosis அப்படினு ஒன்னு சொல்லுவோம். necrosis அப்படினா என்னன்னா செல் டெத். செல் டெத் எப்ப occur ஆகும்? எந்த நியூட்ரிஷனும் இல்ல அப்படினா செல் டெத் ஆகும். அது மேஜரான எந்த எலிமெண்ட்ஸ் அப்படினா it like calcium, magnesium, copper and potassium ions இல்ல அப்படினா it leads to necrosis. that is the plant leaf, it cannot survive itself, they will die. chlorosis. chlorosis அப்படினா என்ன அப்படினா loss of chlorophyll in the leaf. இப்போ chlorophyll தான் வந்து green pigment கொடுக்குது. so if there is no chlorophyll in the plant, what happens? அப்போ green color வந்து இருக்காது. so chlorosis அப்படி நம்ம சொல்லுவோம். அது எப்பலாம் நடக்கும் அப்படினா deficiency of nitrogen, potassium, magnesium, sulfur, iron, zinc இதெல்லாம் இருக்கும்போது this chlorosis takes place. அடுத்து வந்து inhibition of cell division. cell division அப்படினா என்னது? cells வந்து divide ஆயிட்டே இருந்தா தான் plant வந்து grow ஆகும். அப்ப inhibition அப்படினா cell division வந்து stop ஆயிடும். cell divide வந்து ஆகாது, so that the plant won't grow further. அப்ப நீ எங்க பார்த்த அப்படினா plant வந்து வளரல அப்படினா என்ன அர்த்தம்? அதுல வந்து inhibition of cell division வந்து நடந்துருக்கு. ஏன் அப்படி நடக்கும் அப்படினா when there is no nickel, sulfur, molybdenum, potassium இந்த நாலு எலிமெண்ட்டும் இல்ல அப்படினா cell division வந்து further-ஆ நடக்காது. next வந்து delay flowering. delay flowering அப்படினா இப்போ சில plants-லாம் வந்து கரெக்ட்டா they will reproduce in sense flowers bear பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சில plants வந்து they don't flower as soon as they grow. அப்ப அது அவங்க flowering ஆகல அப்படினா என்ன அர்த்தம்? சில
இது வந்து மினரல்ஸ் வந்து குறைபாடாக இருக்குது. என்னென்ன எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இட் இஸ் நைட்ரஜன், சோடியம், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் மாலிபிடம். இந்த 3 பேரும் இல்லை அப்படின்னா இட் லீட்ஸ் டு டிலே ஃப்ளவரிங், லேட்டாக வந்து பூ பூக்கும். அடுத்து வந்து ஸ்டண்டட் பிளான்ட் க்ரோத். ஸ்டண்டட் பிளான்ட் க்ரோத்னா குட்டியாக வரைக்கும் வளர்ந்துருவாங்க, ஒரு சர்டன் ஹைட்டுக்கு மேலே தே ஆர் ட்ராஃப் தெரியும்ல, சின்னதாகவே இருப்பாங்க. அது எதனால் அப்படின்னா low availability of the element occurs, especially யார் அப்படின்னா நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், ஜிங்க், சல்ஃபர், போரான், மாலிபிடம் அண்ட் குளோரைடு இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஸ்டண்டட் பிளான்ட் growth. லாஸ்ட் வந்து ப்ரீமெச்சூர் ஃபால் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் பட்ஸ். நம்ம என்ன பார்த்தோம், முன்னாடி லீவ்ஸ்லாம் வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் ஆகிட்ட பிறகு தான் தே வில் ஃபால். ஆனால் வந்து ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே தே வில் ஃபால். தட் இஸ் நோன் as ப்ரீமெச்சூர் ஃபால்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் பட்ஸ். எப்போ அவங்க ஃபால் ஆவாங்க அப்படின்னா when there is no phosphorus, magnesium and copper இதெல்லாம் இல்லாத போது they will fall soon. Okay, shall we go to next slide? Any doubts? Okay, சரி, அடுத்து வந்து டாக்ஸிசிட்டி. இப்போ எப்படி வந்து டிஃபிஷியன்சி பார்த்தோம். டிஃபிஷியன்சி அப்படின்னா பர்டிகுலர் எலிமெண்ட் இல்லை, அதனால வந்து சில டிசார்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வருது. இதே வந்து டாக்ஸிசிட்டி அப்படின்னா அதிகமாக இருந்துட்டாங்க அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு we'll see. மேங்கனீஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா brown spots surrounded by the chlorotic veins. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தா அப்படின்னா மேங்கனீஸ் வந்து நிறைய இருக்குது சாயிலில், பிளான்ட்டில் வந்து நிறைய வந்துருச்சு. அதனால் அவங்க லீவ்ஸ் எல்லாம் எப்படி மாறிடுச்சு பாரு. ஸோ ஒரு மாதிரி லைக் ஸ்பாயில் ஆன மாதிரி அவங்களோட இதெல்லாம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக. இப்போ இந்த மேங்கனீஸ் அதிகமாக இருக்கிறனால நாட் ஓன்லி இட் கிவ்ஸ் அ ப்ரௌன் ஸ்பாட் சரவுண்டட் பை த குளோரோட்டிக் வெயின்ஸ், பட் ஆல்சோ என்ன ஆகுதுன்னா அயன் அண்ட் மெக்னீஷியம் அப்டேக்கை வந்து இவங்க வந்து இன்ட்ரப்ட் பண்ணிடுறாங்க. மேங்கனீஸ் அதிகமாக இருக்கனால பிளான்ட் வந்து என்ன பண்ணுது, அயனையும் மெக்னீஷியமும் அப்டேக் பண்ணுற குவான்டிட்டி வந்து குறைஞ்சிருது. அப்போ என்ன ஆகுது, மேங்கனீஸ் நிறைய ஆயிடுச்சு, ஆனால் டிஃபிஷியன்சி வந்து வந்துடுது. என்னது டிஃபிஷியன்சி, அயனும் மெக்னீஷியம் வந்து இல்லை. ஸோ அவங்களோட இன்ட்ரப்ட் வந்து இந்த மேங்கனீஸ் அதிகமாக இருக்கனால அவங்கள வந்து இது பண்ணாமல் டிஃபிஷியன்சி ஆக்கி விட்டுருது. ஸோ திஸ் இஸ் அ மேஜர் ஃபேக்டர். சரி, அடுத்து வந்து மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன். மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் வந்து 2 மூமெண்ட்டாக நடக்குது. என்னென்ன மூமெண்ட் அப்படின்னா இன்ஃப்ளெக்ஸ் அண்ட் எஃப்ளெக்ஸ். இன்ஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்னது, மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன்டு த செல். வெளியிலேருந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் as இன்ஃப்ளெக்ஸ். எக்ஸ்ஃப்ளக்ஸ் அப்படின்னா அவுட்வர்ட் மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் ஃப்ரம் செல் டு அவுட் சைட். இன்ஃப்ளெக்ஸ்னா உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே வர்றது இன்ஃப்ளெக்ஸ், உள்ளேருந்து வெளியே போகிறது வந்து எஃப்ளெக்ஸ். சரியா? மினரல்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். மினரல்ஸ் வந்து இட் இஸ் நாட் அப்சர்வ்ட் பை த பிளான்ட்ஸ் ஆஸ் சச். அதுக்கு பதில் என்ன ஆகுது, தே ஆர் அப்சர்வ்ட் இன் தேர் அயானிக் ஃபார்ம்ஸ். இதே வந்து காப்பர் அப்படின்னா குப்ரிக் அயான்ஸ், ஜிங்க் அப்படின்னா ஜிங்க் அயான்ஸில் தான் வந்து அப்சர்வ் ஆகுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அப்சர்விங் மினரல்ஸ். இந்த மினரல்ஸ் வந்து இட் இஸ் அப்சர்வ்ட் பை 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். எப்படிலாம் அவங்க அப்சர்வ் ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகுறாங்க. இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னா இப்போ பிளான்ட் வந்து வச்ச உடனே வந்து அப்போப்ளாஸ் பாத்வேல வந்து அவங்க வந்து அப்சர்வ் ஆகுறாங்க. வாட் இஸ் அப்போப்ளாஸ் பாத்வே? எஸ், வெரி குட். ஸ்டார்டிங்கில் வந்து பிளான்ட் க்ரோ ஆகும் போது இந்த மினரல்ஸ்லாம் வந்து அப்போப்ளாஸ் வழியாக வந்து தே ஆர் அப்சர்விங். டேரெக்டாக தான் வந்து இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னா அப்போ தான் அவங்க க்ரோ ஆகுறாங்க. இனிஷியல் ஃபேஸில் வந்து இந்த அயான்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகிடுது. அடுத்த ஃபேஸ் அப்படின்னா என்னதான், மெட்டபாலிக் ஃபேஸ். மெட்டபாலிக் ஃபேஸ் அப்படின்னா எனர்ஜி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ அதுக்கு வந்து தனியான சிம்பிளாஸ்ட் பாத்வேல வந்து தே யூஸ் டு அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ திஸ் ப்ராசஸ் மெட்டபாலிக் ஃபேஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as active phase. ஏன் அப்படின்னா because they utilize their ATP in the form of energy to observe these kinds of minerals. ஸோ அப்போ 2 டைப் ஆஃப் ஃபேஸில் வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க மினரல்ஸை. ஒன்று வந்து இனிஷியல், இன்னொன்று வந்து ஆக்டிவ். அப்போ இனிஷியல் ஃபேஸ் வந்து without
without energy since it is a passive process. Starting வந்து that is by apoplast pathway. And metabolic phase அப்படினா என்ன ஆகுது, absorption வந்து depend on the metabolic energy in the form of ATP. Since ATP involved nala, that is known as active process. Okay, flux, இது நான் flux னு சொல்ல மறந்துட்டேன். Flux னா வந்து movement of ions from cell. Movement of ions தான் வந்து flux அப்படினு சொல்லுவோம். That flux is of two types. அதான் வந்து influx and efflux. Okay, what is influx? What is influx? Inside to. Yes, very good. Efflux னா outside. வெளியில இருந்து உள்ள இருந்து வெளிய போறது. ஓகேவா? சரி. அடுத்து we'll see translocation of solutes. What is translocation? Translocation என்னது, xylem and phloem மூலமா வந்து nutrients and waters எல்லாம் absorb பண்றது தான் வந்து translocation of solutes. So this process is being done by transpirational pull. கரெக்ட்டா? இப்போ கீழ இருந்து வந்து மேல போணும், என்ன போகும், xylem and xylem போணும். xylem வந்து what it carries? water வந்து எப்படி இருந்தாலும் வந்து ரூட்ல இருந்தா வந்து மேல போணும். So வந்து xylem takes up from root to the tip of the tree. அது எப்படி நேரா போகுது, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம root pressure அப்படினு படிச்சோம். பட் root pressure வந்து up to certain height வரைக்கும் தான் வந்து கொண்டு போகும். ஸோ அதுக்கு மேல tall plantsலாம் it cannot reach. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது, transpiratory pull பார்த்தோமா. what is transpiratory pull? transpiration அங்க நடக்கும், evaporation நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோர்ஸ்ல இருந்து வந்து என்ன ஆகுது, xylemல இருந்து வாட்டர் வந்து மேல போயிடுது. ஸோ அதுதான் வந்து translocation of solutes. ஓகே, சரி. அடுத்து okay, we have to see the soil as reservoir of essential elements. என்ன அப்படினா soil தான் வந்து ஒரு reservoir அப்படினு சொல்றாங்க. reservoir அப்படினா என்னது, ஸ்டோர் பண்ணி வச்சிக்குது, எல்லா டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்குது. இப்போ எப்படி வந்து பிளான்ட்ல வந்து ரூட் தானே எல்லா ஃபுட்டையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்குதுன்னு நம்ம படிப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோராக இருக்குது, சாயிலில் வந்து ஸ்டோராக இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சாயிலை. ஓகே, இப்போ சில பிளான்ட்ஸில் சில மினரல்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சாயிலில் வந்து ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணுவோமா. ஸோ அது மூலமாக பிளான்ட்டுக்கு வந்து போயிடுது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் நோன் ஆஸ் ரிசர்வாயர். ஓகே, அடுத்து வந்து மெட்டபாலிசம் ஆஃப் நைட்ரஜன். வாட் இஸ் மெட்டபாலிசம் ஆஃப் நைட்ரஜன்? மெட்டபாலிசம் என்னது, பிரேக் டவுன் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜன் தான் வந்து எல்லா நியூட்ரியன்ஸை விட நைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்னேன், அதுதான் வந்து கிரேட்டஸ்ட் அமௌண்ட்ல ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் இஸ் நீடட் ஃபார் பிளான்ட் growth. ஸோ அந்த நைட்ரஜன் வந்து எப்படி வந்து மெட்டபலைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். It is absorbed as an inorganic compound which is changed into an organic form by the plants and certain microbes. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுறாங்க, இன்ஆர்கானிக்காக தான் வந்து அப்சர்வ் ஆகுறாங்க. ஆனால் வந்து they are converted into ஆர்கானிக். எப்படி அப்படின்னா certain microbesனாலையும் certain plants மூலமா they are changing. சரி, we'll see nitrogen cycle. nitrogen cycle அப்படின்னா என்ன அப்படின்னா nitrogen gets converted into various chemical forms. அதுதான் வந்து nitrogen cycle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பாப்போம் nitrogen cycle பத்தி. நைட்ரஜன் சைக்கிளோட 4 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் ஃபர்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நைட்ரோஜனை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அண்ட் தென் அமோனிஃபிகேஷன் அண்ட் தென் நைட்ரிஃபிகேஷன் அண்ட் டீநைட்ரிஃபிகேஷன். ஓகே, வாட் இஸ் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன்?